வணக்கம். நாம இப்போ கோல்ட் ஃபியூச்சர்ஸ் கோல்டு பிஎஸ் மே 2025 ப்ரெடிக்ஷன் என்ன, நெக்ஸ்ட் டார்கெட் என்ன, ரிவர்சல் எப்போ, ட்ரெண்ட் பாசிட்டிவா நெகட்டிவா, அதை பத்தி எல்லாம் பார்த்துடலாம். ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லெவல்ஸ் அதையும் பார்த்துடலாம். இது ஜிபி இன்வெஸ்டர் ஜோன். இப்போ காமக்ஸ் கோல்டு, அமெரிக்கா காமக்ஸ் கோல்டோட ட்ரெண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து இப்போ நெகட்டிவ் ஆயிடுச்சு. ட்ரெண்ட் வந்து இந்த கிரீன் லைனை பிரேக் டவுன், நல்ல ஒரு பிரேக் டவுன் இருக்கு. அதுவும் இன்னைக்கு நல்ல ஒரு 3% இறங்கி இருக்கு. இது மே 1 அப்போ ஆக்சுவலாக இன்னைக்கு மார்க்கெட் எல்லாம் இந்தியன் மார்க்கெட்ஸ் தான் லீவு. ஆனால் காமக்ஸ் கோல்டு செம அடி வாங்கியிருக்கு. ஸோ ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ், அதாவது இது பாசிட்டிவ் ட்ரெண்டாக இருந்தது. கிரீன் ஆரோ பிரேக் டவுன் பண்ணிட்டு கீழே வந்திருக்கு. இப்போ இது டவுன்வர்ட் ட்ரெண்ட். ஸோ இப்போ டவுன்வர்ட் ட்ரெண்ட், இதுக்கு மேலே போகணும். ஓகே, அடுத்தது ரேஞ்ச். இதோட ரேஞ்ச் இப்போ அதாவது சேனல் ஸ்விங் ட்ரேடிங் ரேஞ்ச் என்ன பார்த்தீங்கன்னா 3047லேருந்து மேலே பார்த்தீங்கன்னா 3474, அதாவது ஒரு $400 கிட்ட ரேஞ்ச், இதோட ரேஞ்ச் இருக்கு. ஸோ இப்போ அடுத்தது எப்போ என்ட்ரி எக்ஸிட், நம்ம கோல்டு பிஎஸ் பற்றியும் இப்போ பார்த்துடலாம். இதை மெயினாக அமெரிக்கன் கோல்டை பார்த்தா தான் கோல்டு பிஎஸோட இதுவும் நமக்கு தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட், என்ட்ரி எக்ஸிட் இதுக்கு வேணாம். ஏன்னா நம்ம கோல்டு பிஎஸ்ல தான் என்ட்ரி எக்ஸிட் அதை பார்க்கணும். ரிவர்சல் எப்போ, இதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். ரிவர்சல் எப்போன்னா இந்த ப்ளூ லைன் 1 டே க்ளோஸ் பிரேக் அவுட் கொடுக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட் ட்ரெண்ட் லைன் ரெட் கலர்ல இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் அப்போர்ட் ட்ரெண்ட் லைன் இருக்கு. இங்கே நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரும். இது ஒரு ப்ளூ கலர் லைன் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நல்ல ஒரு பிரேக் அவுட் வித் பிக் கேண்டில் ஹெவி வால்யூம் கொடுத்தாதான் சஸ்டெயின் ஆகணும் 1 or 2 days. அப்போதான் மறுபடியும் மேலே போகும். இன்கேஸ் மேலே போச்சுன்னா டார்கெட் வந்து 3474 வரும். அதுக்கு மேலே ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்தா 3631 இல்லை இந்த லைனை அப்படியே டச் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு இன்கேஸ் பிரேக் அவுட் கொடுத்தா. ஆனால் ப்ராப்ளம் இப்போ மிடில் ஆஃப் தி சேனல், இதுதான் மிடில் ஆஃப் தி சேனல், இதையும் பிரேக் டவுன் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துக்கோம். கோல்ட் காமக்ஸ் கோல்ட் ரிவர்சல் அடுத்த டார்கெட் எல்லாமே. ஸோ இப்போ டவுன்வர்ட் டார்கெட், இது ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன். ஸோ இது கீழே மறுபடியும் வந்து இங்கே ஒரு சப்போர்ட் இருக்கு 3150. இது நல்ல ஒரு வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட். இது பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல். இங்கே ஒரு நல்ல ஒரு சப்போர்ட், இங்கே ஒரு நல்ல ஒரு சப்போர்ட். மோஸ்ட்லி இங்கே வரத்துக்கு சான்ஸ் இருக்கு, அதுக்கப்புறமா இங்கே வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து அடுத்தது கோல்டு பிஎஸ் பார்த்துடலாம். கோல்டு பிஎஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பிரேக் டவுன் கொடுத்துருக்கு. ரெண்டு அப்வர்ட் ட்ரெண்ட்லேருந்து பிரேக் டவுன் ஆயிருக்கு. அதே மாதிரி டவுன்வர்ட் ட்ரெண்ட் லைன் இது. ஸோ இதில் பிரேக் டவுன், கிளியர் கட் பிரேக் டவுன் கொடுத்துருக்கு. இப்போ மார்க்கெட் லீவு, நாளைக்கு நல்ல ஒரு 50% வரைக்கும் கீழே வந்து டைரக்டா இட் கேன் டச் தி பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனலும் இருக்கு. ஸோ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இதோட ரேஞ்ச் கோல்டு பிஎஸ் 74.57லேருந்து ஆல்மோஸ்ட் 84, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 rupees ரேஞ்ச் இருக்கு. ஸோ இப்போ என்ட்ரி எக்ஸிட் எப்படி எடுக்கலாம், டீ காஃபி ரேஞ்சா டிஃபன் காஃபின்றதை இப்போ சொல்லிடலாம். நம்ம இப்போ மிடில் எண்ட் ஆஃப் தி சேனலையும் பிரேக் டவுன் கொடுத்துருக்கு. ஸோ அடுத்த சப்போர்ட் 77.9 ஒரு சப்போர்ட் இருக்கு. அது கீழே 75.84. இந்த சப்போர்ட்லாம் யாருக்குன்னா இந்த மங்காத்தா ஆடுவாங்க, நம்ம ஆனந்த் சீனிவாசன் சொல்ற மாதிரி அவங்களுக்கு அந்த இன்வெஸ்டர் இந்த இதெல்லாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட் தான். ரேஞ்சும் பார்த்துட்டோம். என்ட்ரி எக்ஸிட் எப்போன்னா ஸோ மேக்ஸிமம் பிரேக் டவுன் இது வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இங்கே ஒரு ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர், லோ ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் நல்ல ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நார்மல் மீல்ஸ் லெவலுக்கு என்ட்ரி எடுக்கலாம், மீல்ஸ் அளவுக்கு என்ட்ரி எடுக்கலாம். அதுக்கப்புறம் பாட்டம் இங்கே வந்து சப்போர்ட் எடுத்தா இங்கே ஒரு ஹெவி மீல்ஸ், இது ஒரு நல்ல ஒரு மேஜர் சப்போர்ட்டு. இங்கே ஒரு ஹெவி மீல்ஸ் அளவுக்கு எடுக்கலாம். அது கீழே ஒரு சப்போர்ட் 72.8. ஸோ இதெல்லாம் அது பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் வேற. ஸோ இங்கெல்லாம் பக்கத்தில் 75, 74, 73 லெவலில் சப்போர்ட்ஸ் இருக்கு. ஸோ இங்கே நல்ல ஒரு என்ட்ரி எல்லாருக்குமே, ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர், லோ ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்கு. இன்கேஸ் இந்த சப்போர்ட்டை ஸ்டாப் லாஸ் லைனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கீழே பவுன்ஸ் ஆச்சுன்னா யூ கேன் மேக் என்ட்ரி. சப்போஸ் பிரேக் டவுன் ஆச்சுன்னா யூ கேன் மேக் எக்ஸிட். அது கீழே ஒரு சப்போர்ட் இருக்கு. ஸோ என்ட்ரி எக்ஸிட் இதுதான். ஸோ இப்போ எக்ஸிட் ஆகிறது வேஸ்ட் ஆல்ரெடி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப சிவியர் ஃபாலாக இருக்கும், ஒரு 3 ரூபா இறங்கும் போல இருக்கு நாளைக்கு. ஸோ இன்கேஸ் ரிவர்சல் எப்போ நடக்கும்னா இந்த ப்ளூ லைன் 79.68 அந்த லெவலில் ப்ளூ லைனில் ஒரு பிரேக் அவுட் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த டவுன்வர்ட் ட்ரெண்ட் லைனை உடச்சி பிரேக் அவுட் தரணும். மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல் வேற வருது. இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் அப்போர்ட் ட்ரெண்ட் லைன். ஸோ இது ஹெவி ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இதையும் தாண்டி பிரேக் அவுட் கொடுத்து மேலே போச்சுன்னா பிக் கேண்டில் ஸ்ட்ராங் வால்யூம் அந்த மட்டும்தான். அதுவும் 1 or 2 days சஸ்டெயின் ஆகணும். டாப் எண்ட் ஆஃப் தி சேனல் 85 லெவலுக்கு வரும் பிரேக் அவுட் கொடுத்து. அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் 87.25 அப்படியே இந்த லைனை ஃபாலோ பண்ணணும் இன்கேஸ் நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்தா அகைன். ஸோ மோஸ்ட்
ப்ராபப்ளி இது டவுன்வர்ட் சேனலில் தான் இருக்கு. ஸோ கோல்டு பிஎஸ், ஸோ டவுன்வர்ட் சேனல் தான். டார்கெட் நெக்ஸ்ட் டார்கெட் மேலே சொன்னேன், கீழே டார்கெட் இதுதான். பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனலுக்கு கோல்டு பிஎஸ் 74 லெவலுக்கு வந்தால் நல்ல ஒரு என்ட்ரி லெவலாக இருக்கும். ஸோ நீங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்பயே பண்ணணும்னு சொல்லலை, மறுபடியும் நீங்கள் வந்தீங்கன்னா லெவல்ஸ் பார்க்க கண்டிப்பாக வருவீங்க. அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.